கந்த சஷ்டி கவசம். முருகனுடைய கந்த சஷ்டி பாடல் இருக்கே, இந்த பாடல் ரொம்ப வலிமை வாய்ந்தது. ரொம்ப சக்தியான பாடல் இது. நம்ம வீட்டில் வாரத்தில் ஒரு முறையோ இல்லை இருமுறையோ இல்லை தினமும் கூட நம்ம ஒலிக்க செய்யலாம். முடிஞ்சால் நம்மவும் கந்த சஷ்டி படிக்கலாம், இல்லை பாடவும் செய்யலாம். சில பேருக்கு கந்த சஷ்டி பாடல்லாம் எனக்கு வாயில் நுழையாது, பாடவும் அவ்வளோ தெரியாது அப்படின்னா படிக்க செய்யலாம். அதுவும் கூட முடியல அப்படின்னா பாடலை ஒலிக்க செய்யலாம். நம்ம வீட்டில் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பாடல் அது. எதுக்கோ நம்ம கவசம் போடுறோம், எதுக்கோ நம்ம தற்காப்பு நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய தற்காப்பு, மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய கவசம்னா இந்த கந்த சஷ்டி கவசம் தான், முருகருடைய பாடல். இப்போது நம்ம தலை பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒரு வண்டியில் போகும்போது நம்ம தலை கவசம் போடுறோம். அது மாதிரி ஒரு போருக்கு போகும்போது ஒரு போர் வீரரும் கவசம் அணிஞ்சிட்டு தான் போகிறாரு. அது மாதிரி ஒரு பாதுகாப்புக்கு அணியக்கூடிய ஒரு கவசத்தை விட, எல்லாம் கவசத்தை விட பெரிய ஒரு கவசம், ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான கவசம் இந்த கந்த சஷ்டி கவசம். முருகனுடைய பாடல் நம்ம பாடிட்டு இருக்கும் போது, கந்த சஷ்டி பாடல் நம்ம வீட்டில் கேட்கும்போது நமக்கு எக்கணமும் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. முருகன் அப்படியே நிப்பாட்டிடுவார். அந்த கந்த சஷ்டி பாடலுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது, அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் தினமும் முடியலைன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டில் அந்த கந்த சஷ்டி பாடலை ஒலிக்க செய்வோம். முடிஞ்சால் தினமும் உட்காந்து படிக்கலாம். நேரம் கிடைச்சா நம்ம எப்போ வேணாலும் முருகனை நினச்சி படிக்கலாம். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பாடல் அது. சகல சௌபாகியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கொடுக்கக்கூடியது அந்த கந்த சஷ்டி பாடல் தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.